அன்பர்களே, இன்று தேவன் யோசுவாவிடம் சொன்ன ஒரு வார்த்தை நம்மில் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இடியாய் இறங்க வேண்டிய வசனம். யோசுவா 1:5. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனியுங்கள், இது சாதாரண வாக்குத்தத்தம் அல்ல. மோசே போய்விட்டார், தலைவர் மாறிவிட்டார், பொறுப்பு யோசுவாவின் தோள்களில் விழுகிறது. அச்சம், தயக்கம், நான் முடியுமா என்ற கேள்வி யோசுவாவின் உள்ளத்தில் இருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் தேவன் சொல்கிறார், உன் முன் ஒருவனும் நிலை நிற்க முடியாது. அர்த்தம் என்ன? எதிர்ப்பு வரும், சவால் வரும், போராட்டம் வரும், ஆனால் உன்னை தோற்கடிக்க ஒருவனாலும் முடியாது. ஏன் தெரியுமா? மோசேயோடு இருந்தது போல நானும் உன்னோடு இருப்பேன். தேவன் மாறவில்லை. தலைமுறைகள் மாறினாலும் தேவனுடைய உடன்படிக்கை மாறவில்லை. இன்னும் கவனியுங்கள், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். மனிதர்கள் கைவிட்டாலும், சூழ்நிலைகள் நெருக்கினாலும், நீ ஒருத்தனாய் நின்றாலும் தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே என்று சொல்லி. சகோதரனே, சகோதரியே, இன்று நீ எதிர்கொள்ளும் யோர்தானை கண்டு பயப்படாதே, உன் முன் நிற்கும் சுவரை கண்டு தளராதே. தேவன் யோசுவாவிடம் சொன்ன அதே வார்த்தை இன்று உன்னிடமும் சொல்கிறார். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். அது போதும். அந்த ஒரு வாக்குத்தத்தம் நம்மை முன்னே நடக்க செய்யும் அல்லவா? வெற்றியுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜெய கிறிஸ்து நம்முடன் இருக்க நமக்கு ஏன் பயம்? நமக்கு ஏன் கலக்கம்? நமக்கு ஏன் தயக்கம்? நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிப்போமா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.